ஓம் சக்தி தாயே எல்லாம் செய்யணும். நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்களுக்கு புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள். இந்த காணொலியை முழுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் என்று கூறி இந்த சேனலுக்கு கீழே இந்த லிங்க் ஒன்று கொடுத்துருக்கேன். உங்களுக்கு யாருக்காவது அனுப்பணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் அனுப்பி பயன்பெறுங்கள் என்று கூறி இன்றைக்கு செல்வம் பணம் வரும் வழிகள் 17வது வழியாகிய அதாவது மச்ச ரேகை என்று சொல்லக்கூடிய அதிர்ஷ்ட குறிகள் வரிசையிலே நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். பணம் ஒரு மனிதனுக்கு எந்தெந்த வழிகளில் வருகிறது அப்படிங்கிறத நம்ம கைரேகைப்படி பார்க்க போகிறோம். இப்போ இன்னைக்கு மச்ச ரேகையை பற்றி பார்க்க போகிறோம். மச்சம் அப்படின்னா முதல்ல மச்சத்தை பற்றி தெரிஞ்சுக்குவோம். மச்சம் என்பது அதாவது அங்க சாஸ்திரத்தில் மச்சம் வேற மாதிரி இருக்கும். அதாவது அதுக்கு பழமை வேற. அங்க சாஸ்திரம் அப்படின்னா உடல் உறுப்புகள் எவ்வாறு இருக்கிறது, அதில் மச்சம் இருந்ததுன்னா ஒரு சில பேர் பேச்சு வழக்கில் சொல்லுவாங்க, அவனுக்கு மச்சம் இருக்குது, வாழ்க்கையில் நல்லா இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு காரணம் என்னவென்று கேட்டால், எந்த உறுப்பில் உடல் உறுப்புகளில் தலையில் இருந்து கால் வரை மச்சம் கருப்பாகவோ சிகப்பாகவோ வெள்ளையாகவோ மச்சங்கள் நிறைய வழிகள் இருக்குது. மோஸ்ட்லி கருப்பு மச்சம் தான் நிறைய இருக்கு. ஒரு சில பேருக்கு சின்ன புள்ளியா இருக்கும், ஒரு சில பேருக்கு பெரிய புள்ளியா இருக்கும். அந்த மச்ச ரேகை இருக்கும் பொழுது அந்த இடத்தோட அழகு அதிகப்படும். அதாவது அந்த இடத்தை கவர்ச்சியாக காட்டக்கூடியது. அடுத்தவர் எதிர்பாலினம் ஆணாக இருந்தால் பெண்ணை, பெண்ணாக இருந்தால் ஆணை கவரும் விதமாக இருக்கும். அந்த மச்சம் கவரும் விதமாக இருக்கும். ஒரு சில பேருக்கு மர்மஸ்தானத்தில் மச்சம் இருந்தால் அவர்களுக்கு எண்ணற்ற தொடர்புகளை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு உண்டு என்று மச்ச சாஸ்திரம் கூறுகிறது. அதே மாதிரி சாஸ்திரத்துல நிறைய விஷயங்கள் இருக்கு. மச்சம் ஒரு சில பேருக்கு உதட்டுல இருக்கும், ஒரு சில பேருக்கு நெத்தியில இருக்கும், ஒரு சில பேருக்கு மூக்குல இருக்கும். மூக்குல மச்சம் இருந்தால் நிறைய பேர் அதாவது அவர்களை விரும்புவார்கள், மோகம் அதிகமாக இருக்கும் என்று சொல்லுவார்கள். உதட்டில் மச்சம் மிகச்சிறந்த அமைப்பு. எங்கு மச்சம் இருக்குதோ அந்த இடத்தை எதிர்பாலினம் விரும்பும் அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப அந்த மச்சம் தலையிலிருந்து கால் வரைக்கும் எங்கெங்க மச்சம் இருக்கோ அதெல்லாம் திறமையா இருக்கும், நல்ல உறுதியா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்ப நம்ம கைரேகையில மச்சக்குறியை பத்தி பார்க்க போறோம். மச்சம் என்றால் மீன் என்று அர்த்தம். இந்த கையில எந்த இடத்துல மீன் சின்னம், மீன் குறி, மீன் மாதிரி அசல் மீன் மாதிரியே இருந்தாலும் சரி, இல்லைன்னா மீன் குறி இப்படி இருந்ததுன்னா அதற்கு மீன் குறி என்று பேர். அதாவது மச்ச ரேகை அப்படின்னு சொல்லுவோம். மச்ச ரேகை இல்லைன்னா அசலா மீன் மாதிரியே இருக்கும். அந்த மீன் உங்களுக்கு எல்லாருமே தெரியும். அந்த மீன் மாதிரியோ இல்லை இது மாதிரியோ இருந்தாலும் மச்ச ரேகை என்று பொருள். கையில எந்த இடத்துல இருந்தாலும் அவர்களுக்கு மனோ உறுதி, உடல் உறுதி, தைரியம், வீரியம் அதிகமாக இருக்கும். மீன் கையில பிடிச்சோம்னா நழுவி ஓடும். அந்த மாதிரி உடல் உறுதித்தன்மை நிறைய இருக்கும், கவர்ச்சி நிறைய இருக்கும், நல்லா அழகா இருப்பாங்க. இந்த மீன் சின்னம், இந்த மச்சரேகை கையில காணப்பட்டால் அழகாக இருப்பார்கள். மடிப்பு கலையாமல் இருக்கக்கூடிய ஒரு இது இருக்கும். மேக்கப் அதாவது அதிகமா சென்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு மாதிரி நல்ல அழகான தோற்றம் உடையவர்களாக இருப்பார்கள். உடல் உறுதி. இதுல ஒரு முக்கியமான ஒரு கருத்து என்னன்னா, அளவுக்கு அதிகமான பணம் அவர்களிடம் சேரும். மீன் குஞ்சு பார்த்தீங்கன்னா 1-2 போடாது, எக்கச்சக்கமா போடும். அது மாதிரி மீன் குஞ்சை போல பணம் அதிகமாக சேரும். பணம் அளவுக்கு அதிகமாக சேரக்கூடிய அந்த மச்ச ரேகை உங்கள் கையில் எந்த இடத்தில் இருந்தாலும் மிகவும் சிறப்பு. அதுக்கு ஒரு சில ஃபார்முலா இருக்கு. அதாவது நம்ம கையில காணப்படக்கூடிய இருதய ரேகை, புத்தி ரேகை, ஆயில் ரேகை, விதி ரேகை, சூரிய ரேகை இருந்து இந்த மச்சரேகை இருந்தால், அது பிரச்சனை இல்லாம இருந்து இந்த மச்சரேகை கையிலே காணப்பட்டால் இவர்கள் கொடுத்து வைத்தவர்கள் அப்படின்னு அர்த்தம். இதுல ஏதாவது குறை இருக்கும்போது கொஞ்சம் ஆயுள் ரேகையில் இருந்ததுன்னா உடல்நல குறைவு ஏற்படும், விதி ரேகையில் இருந்தா பொருளாதார தடை ஏற்படும், புத்தி ரேகையில் இருந்ததுன்னா மனம் சங்கடப்படும், விதி ரேகையில் இருந்தா ஹார்ட்ல பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. அந்த மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும். நம்ம காணொலியை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு நிறைய விஷயம் தெரியும். இந்த மாதிரி எந்த விதமான குறையும் இல்லாமல் இந்த மச்சரேகை இருந்தால் 100%
பலனை அளிக்கக்கூடியது. கையும் மென்மையா இருக்கணும், பெருவிரல் நல்லா இருக்கணும், இந்த கட்டை விரல் இருக்கு இல்லையா அதுவும் நல்லா இருக்கணும். நல்லா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு 100க்கு 100% முயற்சி செய்தால் உலகை ஆளக்கூடிய ஒரு அரசபோகமான வாழ்வு கிட்டுவதற்கு வாய்ப்புண்டு. அரசபோகமான வாழ்வு மிக அளவுக்கு அதிகமாக, அதாவது உலகத்திலேயே பணக்காரங்களாம் நிறைய இருக்காங்க, அவங்களுக்கு மீன் குறி, அதாவது அசல் மீன் மாதிரியும் இருக்கும், இல்லைன்னா அந்த மீன் ரேகை இருக்கும். இன்னும் சொல்ல போனால் இந்த குரு மேட்டில் இது மாதிரி மீன் சின்னம் இருந்ததுன்னா அவர்களுக்கு ஒரு அதிகாரமான பதவி, இன்னும் சொல்ல போனால் நிறைய பேருக்கு சம்பளம் கொடுக்கக்கூடிய ஒரு முதலாளித்துவம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. சூரிய மேட்டில் இருந்ததுன்னா புகழ் அதிகப்படும், உலகம் பூரா புகழ் பெற்று விளங்கக்கூடிய ஒரு தன்மையை உருவாக்கும் இந்த மச்சரேகை என்று சொல்லக்கூடிய மீன்குறி. மித்த இடத்துல எந்த இடத்துல இருந்தாலும் அந்த மேட்டோட பலனை அதிகப்படும். குறிப்பா நம்ம சுக்கிர மேட்ல மீன் சின்னம் இருக்கு சார், அவர்கள் ஆசை, பாசம், அன்பு அதிகமாக இருக்கும், அதன் மூலமா வருமானம் வரும். இப்ப குருமேட்ல இருந்த அதிகாரமுள்ள பதவி, அதன் மூலமா அளவுக்கு அதிகமா வருமானம் வரும். சூரிய மேட்ல இருந்ததுன்னா புகழ் அதிகமாகும், அதன் மூலமாக வருமானம் அதிகமாக வரும். கையில எந்த இடத்துல இருக்கிறதோ அந்த இடத்துல, அதாவது அந்த இடத்தின் மூலமாக பொருள், பணம், செல்வம் அதிகமாக வரும் என்று நாம வச்சுக்கணும். அதுல சொல்லணும், இந்த மாதிரி இப்ப நான் போட்டுக்க பாத்தீங்களா, இதே மாதிரி இந்த மச்சரேகை மேல் நோக்கி இருந்தால் மிகவும் சிறப்பு, 100% நன்மையை கொடுக்கும். வேற கீழ் நோக்கியோ இல்ல சைட்ல இருந்தாவோ பலன் குறைவுபடுவதற்கு வாய்ப்புண்டு. மச்சரேகை என்பது கையில் காணப்படக்கூடிய ஒரு அதிர்ஷ்ட குறி, ஒரு அபூர்வ குறி. இந்த குறி உங்கள் கையில் இருந்தால், அசல் மீன் மாதிரியே இருந்தாலும் சரி, அதை விட அதிகமான பலன் கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு மீன் சின்னம் மச்சரேகை இருந்தால் வாழ்வில் உயர்வதற்கு வாய்ப்பு உண்டு. அந்த மச்சரேகை இந்த சூரிய ரேகை ஆரம்பமாகும் போது செயல்பட துவங்கும், இல்லைன்னா ஆயில் ரேகையில, இல்லைன்னா புத்தி ரேகையில, இறுதி ரேகையிலிருந்து மேலெழும்பக்கூடிய கிளைகள் வரும் வயதில் உங்களுக்கு செயல்பட துவங்கும். ஒரு சில பேருக்கு எந்த ஒரு ரேகையுமே ஏற்படலை அப்படின்னா அவர்கள் வீரமாக இருப்பார்கள், அழகாக இருப்பார்கள், விவேகமாக இருப்பார்கள், உறுதித்தன்மை அதிகமாக இருக்கும். இப்போ மீன் ரேகை மட்டும் இருக்கு சார், மித்த ரேகை, அதாவது சூரிய ரேகை இல்லை, விதி ரேகை இல்லை, மீன் சின்னம் இருக்கு, அப்ப உடல் உறுதியா இருப்பாங்க, விடாமுயற்சியில் வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு உண்டு, வாழ்வில் வெற்றி அடைந்தே தீருவார்கள். இந்த மீன் சின்னம் இருந்தால் உடல் உறுதி, மன உறுதி, அழகாக இருப்பார்கள், அடுத்தவர்களை கவர்வார்கள். அதாவது உச்சத்துக்கு, வாழ்க்கையின் உச்சத்துக்கே கொண்டு செல்லக்கூடியது இந்த மச்சரேகை என்று சொல்லக்கூடிய மீன்குறி. இது அரச போகமாக வாழ வைக்கும் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். வணக்கம்.